சனி பார்க்கும் இடம் பாழ் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதாவது சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3, 7, 10 இந்த இடங்களை பார்ப்பாரு. அதன் மூலமா அந்த இடங்களுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது கெடும். ஆனா வக்ரமடையக்கூடிய சனி தன்னுடைய பார்வையினால நல்ல பலன்களையே வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த விதத்துல சனி பகவானினுடைய வக்கர பார்வை 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலையும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இப்போ மீன ராசிக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதம் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் சஞ்சரிச்சு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மீனராசிக்குள்ள நிகழக்கூடிய இந்த வக்ர நிகழ்வு ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. சனியின் பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு அப்படின்னு 3 ராசிகள்ல விழுது. இந்த பார்வை 12 ராசிகளுக்கும் மாறுபட்ட பலன்களை கொடுக்க போகுது. ஜென்மச்சனி, ஏழரச்சனி, அஷ்டமத்து சனியில இருக்கக்கூடிய ராசிக்கார்களுக்கும் ஆஸ்வாசம் தரக்கூடிய விதத்திலான பலன்கள் அமைய போகுது. அந்த விதத்துல சனியினுடைய இந்த வக்ர பார்வையினால 12 ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.